ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதியில் தான் நம்ம இருக்கோம். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலையும் திருச்சானூரில் இருக்கிற அலமேர் மங்காபுரம் தாயாரையும் நம்ம தரிசிக்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கும்பகோணம் டு திருப்பதி போகிற பஸ்ஸில் வந்து நாங்கள் எல்லாருக்குமே வந்து புக் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் மிதவை பேருந்து தான், உட்காந்து போகிற மாதிரி இருந்தது. குஷன் சீட்டில் நல்லா இருந்துச்சு. அது டேரெக்டாக கொண்டு போய் எங்கே இறக்கி விட்டாங்கன்னா கீழ் திருப்பதியில் இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே தாயாரை தரிசிச்சுட்டு தான் அடுத்தது தான் வந்து நம்ம வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசிக்கணும். அங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு ஆட்டோலேயே ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அலமேலு மங்காபுரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கேயே நமக்கு ஒரு ஆளுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சைட்லேயே அந்த கோவிலுக்கான நிலைய மாதிரி ஒரு மண்டபம் மாதிரியே இருக்குது. நம்ம அங்கே போய்க்கலாம். மொத்தமாக நம்ம ஒரு ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா நம்ம 200 சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாமே நமக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடமா ரூம் மாதிரியே நமக்கு கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கேயே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்துவிட்டோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம இப்போ கோயில் உள்ளார வந்து நமக்கு வந்து மொபைல் அலௌடு கிடையாது. வாசல்லே நமக்கு வந்து கவுண்டர் வச்சுருக்காங்க. அதில் நம்ம கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்தது நம்ம டேரெக்டாக வந்ததுக்கப்புறம் திருமலாவுக்கு ஏற போகிறோம். இப்போ தான் நம்ம மேல் திருப்பதி போகிறோம். இது மேல் திருப்பதியில் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நாமமாக போட்டு ஒவ்வொரு தூண்லையுமே வந்து ஒரு அழகான வடிவமைப்பில் வந்து அமைச்சிருக்காங்க. கீழே இருந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ் திருப்பதியிலேருந்து நமக்கு 1.5 மணி நேரம் வந்து ஆகுது மேல் திருப்பதிக்கு போக. அதாவது நம்ம திருமலாவுக்கு போகிற வழியில் நமக்கு வந்து ஒரு கூலிங்கான கிளைமேட், மலையை வந்து பார்க்கவே நமக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எவ்வளோ உயரத்தில் அந்த வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்கா, அவரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது. போகிற வழியெல்லாம் வந்து நமக்கு புதுசான செடிகளை நம்மளால் பார்க்க முடியுது. செடி கொடிகள் ஒவ்வொன்றுமே வந்து அதுமாரி அனிமல்ஸுமே வந்து நிறையா இருந்தது. மான் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதில் நம்ம பஸ்ஸில் போகிறதுனால டக்குன்னு அதை எடுக்க முடியல. மேலே பார்த்திங்க அப்படின்னா உள்ள பாறைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இங்கேருந்து அந்த வியூவை பார்க்குற வந்து செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அவங்க வீடு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது கீழே ஃபுல்லாகவே இருக்கிற மாரி பிளேன்லேருந்து பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா, அதே போலயே நமக்கு வந்து அந்த வியூலாம் வந்து நல்லா இருந்துச்சு. பூக்கள், மலர்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட் ஃப்ளவராக இருந்துச்சு. இப்போது நம்ம வந்து திருப்பதியில் வந்து இப்போ செக்கிங் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். ஃபுல்லாகவே நமக்கு பஸ் ஃபுல்லாகவே உள்ள எல்லாருமே நம்ம கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி இந்த பஸ்லேயே நம்ம ஏறணும். ஏறிட்டு நம்ம இப்போது திருப்பதி வந்தாச்சு. திருப்பதியிலேருந்து நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா பத்மநாப நிலையம் அப்படின்ட்டு ஃப்ரீ லாக்கர்ஸே நமக்கு அவைலபிளாக இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே நேராக அப்படி வந்துட்டிங்கனாலே அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே பத்மநாப நிலையம். அங்கேயே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாமே நாங்கள் திங்ஸ்லாம் எல்லாமே லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டோம். ஃப்ரீ தான். நம்ம அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் தீரா குட்டிக்கும் வந்து அம்மாவுக்கும் வந்து வேண்டுதல் இருந்துச்சு. அதனால் 2 பேருக்குமே வந்து மொட்டை அடித்தாச்சு. 2 பேரும் தீரா குட்டி தான் வந்து ரொம்ப அழுதா, பயந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கும் 1 by 1 வந்து அடிச்சிட்டோம். அவர் வந்து நல்ல டைப்பாக இருந்தார். பேசிக்கிட்டே வந்து அடித்தாச்சு. ஆனால் தீரா குட்டி தான் வந்து கொஞ்சம் பயத்துலேயே இருந்துக்கிட்டு இருந்தது. ஃபுல்லாக மொட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம நேராக அதே நிலையத்துக்கு போய் அங்கே ஃபுல்லாகவே பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளித்து சந்தனம்லாம் தடவியாச்சு. தீராக்குட்டி வந்து அந்த பயத்துலேருந்து இன்னும் போகவே இல்லை. டேரெக்டாக நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா திருமலாவுக்கு போகிறோம். போகிற வழியில் நம்ம நடந்து போய் தான் நம்ம தனியாக டாக்ஸிலாம் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது, ஃப்ரீ பஸ்ஸும். ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்மளால் ஏற முடியல. அதனால் தனித்தனியாக வந்து டாக்ஸி அந்த ஜீப்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா. நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் தான் நாங்கள் போனோம். எதுவும் டோக்கன்லாம் புக் பண்ணலை. அதனால் இந்த மாதிரி ஒரு ஜீப்பில் போயிட்டு ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு கேட்டாங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால கரெக்டாக அந்த இடத்துல போய் இறக்கி விட்டுட்டாங்க. தீராக்குட்டி வந்து ஒரு ஆர்வத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் எவ்வளோ மணி நேரம் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசன கவுண்டரில் தான் கேட் 19 அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுலேருந்து நாங்கள் போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருப்போம் ஃபுல்லாகவே. படிக்கணும் இதுவும். ஆனால் பார்க்க வந்து உள்ளார வந்து அவ்வளோ கிலோமீட்டரில் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயுமே ஷெட்டை அடைச்சி வச்சுருந்தாங்க. பாதி தூரம் தீராக்குடி நடந்தால் அதுக்கப்புறம் கால் வலிக்குதுன்னு அப்படியே தூக்கிக்கிட்டாங்க, மாமா தூக்கிக்கிட்டாங்க. அடுத்தது அப்படியே நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து, ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக உட்கார்றதுக்கு ஃபுல்லாக நமக்கு கட்டை இருக்குது. அதுவும் இல்லாமல் டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது, ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து நமக்கு இருக்குங்கிறதுனால நமக்கு இங்கே
உட்காந்து போகிறது மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு சிரமத்தையும் நம்ம ஈஸியாக தவிர்த்துடலாம். அதுவும் இல்லாமல் சைடில் கவுண்டர்லேயே பார்த்திங்கன்னா பால் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, அப்புறம் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உப்புமா, பொங்கல், சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இப்போ மேலே என்ட்ரி ஆகியாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ட்டாக போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த இதில் ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு அடைக்கிறது வந்து அந்த இடத்துல தான். இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போது 8வது ரூமில் வந்து உட்காந்துருக்கோம். ஃபுல்லாக பேட்சாக வந்து இங்கே விட்ருக்காங்க. அடுத்தது இது கொஞ்சம் நாள் இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து மெயினாக இன்னொரு ரூமில் போய் கோவிலுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா ஒரு ரூமு, அங்கே போய் நம்ம அடை பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கோம். இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈவினிங் ஆகிட்டு நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா இதிலேருந்தே டேரெக்டாக நமக்கு சாமியை பார்த்துடலாம் போல இருக்குது. அப்படி ரொம்ப நாளையாக இருந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 6 மணி ஆகிட்டு இங்கேயே இருக்கும்போது அங்கே நம்ம டிவி பார்த்துக்கலாம். அதாவது சாமி இது தான் நம்ம போடுறாங்க, ஃபுல்லாகவே தெலுங்குலேயே தான் ஓடுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுதான் வாங்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு வந்து பால் வேணும் அப்படின்னா அது பாக்கெட் பால் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் இருக்குது. அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபுட்ஸ் வந்து உப்புமாவும் மாறி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சாம்பார் சாதம் தான் கொடுக்குறாங்க. சாம்பார் சாதத்தையே நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. ஆனால் சைட்லேயே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அதே கவுண்டர் ஃப்ரீ தரிசனத்துக்கு திரும்பி போது நம்ம இப்போ சாமியை பார்க்குறோம். அதே ப்ரொசீஜராக திரும்பி வந்து இதே மாதிரியே டென்ட்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லை கொடுத்துடணும். இதுக்கப்புறம் நம்ம சுவாமியை தரிசிக்க போகிறோம். இப்போ நம்ம தரிசிச்சுட்டு வந்தாச்சு சாமியை தரிசிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வெளி பிரகாரம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம அப்பயே நம்ம கவுண்டர் அங்கே செல் கவுண்டர்லாம் இருக்குது, கொடுத்துட்டு வந்துடலாம். லக்கேஜ் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அதையும் நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். அது எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் நம்ம கோவில் வெளியில் நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி அந்த லக்கேஜு ப்ளஸ் செல்ஃபோன் எல்லாமே வாங்கிக்கிற மாதிரி நமக்கு டோக்கன் ஒன்று கொடுத்துட்றாங்க. நம்ம அதை வெளியில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இப்படியே பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து நாங்கள் பார்த்ததுன்னா மணி 3 மணி ஆகிடுச்சு. நாங்கள் முத நாள் மத்தியானம் 12 மணிக்கு உள்ளார போனோம். நாங்கள் மறுநாள் வந்து 3 மணிக்கு தான் நாங்கள் நைட்டு 3 மணிக்கு வந்திருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஆயிருக்கு சாமியை பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ரொம்ப டயர்டாகிடுச்சு. 3 மணிங்கிறதுனால தூக்க கலக்கம் வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படியே சைட்லேயே படுத்து தூங்கணும். அங்கே நிறையா வந்து படுத்து தூங்குறதுக்கு நிறையா இடங்கள் வந்து இருக்குது. அங்கங்கேயே படுத்துடுறாங்க மக்கள். அதுக்கப்புறம் இங்கே விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த கோபுரத்துக்கு நேராக நம்ம ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்ம விளக்கெலாம் ஏற்ற முடியாது இல்லையா, அதனால் வெளிப்பிரகாரத்தில் வந்து தேங்காய் உடைக்கிறது, பூஜை போடுறது, அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து பூஜிக்கிறது. அப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் கூட இருக்குது. அதில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் வந்து ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்கிறாரு. அதாவது வெங்கடாஜலபதியை பார்த்து அந்த ஆஞ்சநேயர் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதுக்கு நடுவில் தான் நமக்கு அந்த விளக்கேற்றுறதும் இருந்துச்சு. புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிகளும் அங்கே இருந்தாங்க. அதுங்களையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்தோன்னா பொழுது நல்லா விடிஞ்சிருச்சு. அப்போ கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான இதில் இருந்துச்சு. நாங்களும் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு தீபத்தை ஏற்றிட்டு கொஞ்ச நாளை உட்காந்துருந்தோம். தீராக்குட்டி வந்து குளூரில் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் உட்காந்துருந்தோம். நல்ல குளிராக இருந்துச்சு நைட்டு டைம் அப்படிங்கிறதுனால. சரி நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னா ஒரு கோல்டன் சிலையில் அது ஃபுல்லாகவே திருப்பதி ஃபுல்லாக அதோட வடிவமைப்பை ஃபுல்லாகவே ஒரு லொக்கேஷனாகவே வெளியில் வச்சுருந்தாங்க. அதையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கருடால் வர தரிசனம் பண்ணுறோம். இதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதியில் பார்க்க வேண்டிய 7 இடங்களையும் நம்ம கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். அதுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷன் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.